सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। दीपस्तमस्तिरयतीह भवन् कुतश्चित् भूत्वा क्षणं व्यवधिमात्रमपेक्ष्य नात्र कश्चित् विवादपदवीम् उपयाति वादी तद्वत् प्रतीच्यवगतौ तमसोपहन्त्र्याम् तमसः अपहन्त्री அவகதி. அதனுடைய சப்தமி தமசக அபகந்திரியாம் அவகதௌ, அஜ்ஞானத்தை நிவர்த்திக்கக்கூடிய அந்த சரம தத்துவ அவகதி பிரம்மாவகதி வந்துருத்துனால் அந்த க்ஷணத்திலேயே அஜ்ஞானம் போயிடுறதுன்னு சொல்றது. அதுக்கு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். தீபக தமஸ்திரயதி இஹ, லோகத்துல ஒரு விளக்கு ஏத்தின உடனே தமசு போறது இல்லையா? தீபஸ்தமஸ்திரயதீஹ பவன் குதச்சித் பூத்வா க்ஷணம் வியவதி மாத்திரம் அபேட்சிய நாத்திர. அது தீபம், அந்த விளக்கு ஏற்றின உடனே தமசு போறது, அந்தகாரம் போய் மறையிறது. அதுக்கு ஒரு க்ஷணம் விளம்பரம் தேவையில்லை. ஒரு க்ஷணம் தமசு அங்கேயே நிக்கிறது, அதுக்கப்புறம் போறதுன்றது கிடையாது. அந்த மாதிரி சொல்றார். தீபஸ்தமஸ்திரயதி, திரயத்தின் நாசம் பண்றது. இஹ பவன் குதச்சித் பூத்வானா எப்படியாவது அந்த தீபம் முதல் வந்து நிக்கிறது, அதுக்கப்புறம் க்ஷணம் வியவதி மாத்திரம் அபேட்சிய, அப்படி கிடையாது. ஒரு க்ஷண வியவதானம், ஒரு க்ஷணம் கழிச்சு அப்புறம் தான் தமசு நிவர்த்தி பண்றது, அப்படி கிடையாது. இதுன்னா அத்ரா கஷ்டித், அந்த மாதிரி அந்த விஷயத்துல எந்த விவாதமும் யாருக்கும் கிடையாது. கஷ்டித் விவாத பதவியும் உபயாதி வாதி, அந்த விஷயத்துல எந்த வாதிக்கும் எவனுக்கும் ஒரு எந்த விவாதமும் கிடையாது. எப்படி கிடையாதோ அந்த மாதிரி தத்வத் பிரதீச்யவகதௌ, பிரதீச்யவகதௌ பிரத்யக் தத்துவம், பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை தெரியும் பொழுது தமசக அபகந்திரியாம் பிரதீச்சி அவகதௌ, அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய பிரத்யேகாத்ம தத்துவ ஞானம் வந்த உடனே அந்த அஜ்ஞானம் போயிடுறதுன்னு சொல்றாரு. இதுதான் 25ஆம் ஸ்லோகம். 24ஆம் ஸ்லோகத்திலையும் கிட்டத்தட்ட இதுதான் இருக்கு. நிரஸ்யதி தமச்ச தது உத்பவஞ்ச வேதாவசான வச்சனாத் அதவோதிதசன் ஐகாத்மிய வஸ்து விஷயோனுபவோதः ஏவ கஞ்சித் சகாயம் அனபேட்ச நிவர்த்தகோசௌ. அந்த தத்துவஞானம் என்றது வந்ததுக்கு அப்புறம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இன்னொரு பதார்த்தத்தினுடைய சகாயம் அபேட்சிக்கிறது இல்லை சொல்றார். தத்துவஞானம் வந்துடுத்துனா போதும். வந்ததுக்கு அப்புறம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக க்ஷண விளம்பம் கிடையாதுன்னு இப்ப சொல்லியாச்சு. அது மட்டுமில்ல, இன்னொரு பதார்த்தத்தை அபேட்சிக்கிறது என்றதும் கிடையாது. தத்துவஞானம் ஒன்னே ஒண்ணு போரும். ஞானாதேவது கைவல்யம் சொல்றது இல்லையா? ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே. ஞானம் வந்துருத்துனா போரும். அதுக்கு இன்னொரு பதார்த்தத்தினுடைய அது வர்றதுக்கு எல்லாமே தேவைப்படுறது. ஆனா வந்துருத்துன்னா அதுக்கப்புறம் அஜ்ஞான நிவர்த்தி பண்றதுக்காக இன்னொரு வஸ்துவை அபேட்சிக்கிறது இல்லைன்னு சொல்றது. அதுதான் 24ஆம் ஸ்லோகத்தினுடைய விஷயம் தான். உத்யன் நிரஸ்யதி தமஸ்ச, உத்யத் தத்துவஞானம் வர்றதோட தமக நிரஸ்யதி, தமச நிராசம் பண்றது. தது உத்பவஞ்ச, அது வர்றது எதிலிருந்து வருது? தது உத்பவஞ்ச வேதாவசான வச்சனாத் அதவா உதிதசன். வேதாவசான வச்சனாத், உபனிஷத் வாக்கியத்திலிருந்து அர்த்தம். உபனிஷத் வாக்கியங்களிலிருந்து வர வேண்டிய தத்துவஞானம் அது. உதிதசன் ஐகாத்மிய வஸ்து விஷய அனுபவ. எப்பேற்பட்டது அந்த அனுபவம்? ஐகாத்மிய வஸ்து விஷய, ஜீவாபின்ன பிரம்ம விஷயகான்னு அர்த்தம்.
ജീവാഭിന്നமான பிரம்மத்தை விஷயமாக்கிக் கொண்டது அனுபவः. அதையேவ கஞ்சித் சகாயம் அனபேக்ஷ நிவர்த்தக அசௌ. இன்னொரு பதார்த்தத்தினுடைய சகாயம் அனபேக்ஷ, அபேட்சிக்காமலே அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சுபாவம் உடையது. அடுத்த 26வது ஸ்லோகம். உற்பத்திரேவ ஹி தியா ஸ்வபலம் பிரதாதும் ஆகாங்ஷிதா ந ச ததோ அபரமர்த்தனீயம். இப்ப சொன்ன விஷயம்தான். உற்பத்திரேவ ஹி தியா ஸ்வபலம் பிரதாதும் ஆகாங்ஷிதா. இந்த தத்துவஞானம் இருக்கே, தத்துவஞானம் தன்னுடைய உற்பத்தியை மட்டும்தான் வேண்டிக்கிறது. உற்பத்திரேவ ஹி தியா ஸ்வபலம் ததாதும். இந்த தத்துவஞானம் தன்னுடைய பலத்தை கொடுக்கணும்னால் தத்துவஞானத்துக்கு எது தேவைப்படுறது? உற்பத்தி மட்டும்தான் தேவைப்படுறது. உற்பத்தி வினா அந்நியத் கிமபி நாபேட்சது. உற்பத்திரேவ ஹி தியா ஸ்வபலம் பிரதாதும். தன்னுடைய பலம், பலம் என்ன? அஜ்ஞான நிவர்த்தி. அஜ்ஞான நிவர்த்தி என்ற பலத்தை கொடுக்கறதுக்கு தத்துவஞானத்துக்கு என்ன வேணும்? உற்பத்தி மட்டும்தான் வேணும். உற்பத்திரேவ ஹி தியா ஸ்வபலம் பிரதாதும் ஆகாங்ஷிதா நச்ச ததஹ அபரம் அர்த்தனீயம். அதை விட்டு, அதை தவிர்த்து வேற ஏதாவது அங்க அர்த்தனீயம் நாஸ்தி, பிரார்த்தனீயம் அபேட்சிதம் நாஸ்தி. ஒண்ணுமே தேவைப்படுறதில்லை. யத் காரகம் ததிஹ காங்ஷதி ஜன்ம மாத்ராத் அந்யத்ர தீ கிமபி காங்ஷதி ஜன்ம லப்த்வா. அந்யன் நதி கிமபி காங்ஷதி ஜன்ம லப்த்வா. யத் காரகம், ஒரு காரகமானது ததிஹ காங்ஷதி ஜன்ம மாத்ராத் அந்யத் நதி கிமபி காங்ஷதி ஜன்ம லப்த்வா. அப்போ அந்த தத்துவஞானமானது தன்னுடைய உற்பத்திக்கு காரணமான சாதனத்தை மட்டும்தான் கேட்கறத வழியே, உற்பத்திக்கு அப்புறம் அவித்ய நிவர்த்தனம் பண்ணணுமே, அதுக்கு நீங்க கொஞ்சம் சகாயம் பண்ணுங்கன்னு யாரையும் கேட்கறது இல்லை. உற்பத்திக்கு தேவைப்படுற எந்த காரகம் தேவைப்படுறதோ அதுதான் வேணும். காரகஸ்ய எம் அயம் தர்மः எது உற்பத்திய ஸ்வகாரியே ஜனயிதவ்யே சககாரி பிரதீட்சையா விளம்பனம் நது தியः பிரமாணத்வேன அகாரக ரூபாயாः இத்யேவம் சதி யத் காரகம் ததிஹ விவகார பூமௌ ஸ்வகாரியேவ ஸ்வஜன்மமாத்ராத் அந்யத் காங்ஷதி தீஹி ஜன்ம லப்த்வா ந கிமபி காங்ஷதி இது யோஜனா. ஸ்பஷ்டமா எழுதுறார் வியாக்கியானத்துல. ஒரு காரகமா இருந்தால் அந்த காரகம்னா என்ன? ஒரு ப்ராடக்ட், ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வஸ்து. அது ஏதாவது ஒரு வஸ்து மட்டுமா இருந்தா காரியம் வராது இல்லையா? இப்போ நூல் எடுத்துட்டு வஸ்திரத்தை பண்ண போறோம். நூலு மட்டும் இருந்தா வஸ்திரம் பண்ண முடியுமா? நூலு மட்டும் இருந்தா வஸ்திரம் பண்ண முடியுமா கேட்டா முடியாதுதான் சொல்லுவோம். அதுக்கு யந்திரம் வேணும், பண்ணக்கூடிய மனுஷன் வேணும், எல்லாமே வேணும். நூல் இருக்குன்றதுனால மட்டும் வஸ்திரம் பண்ண முடியாது. இங்க நூல் ஒரு காரகம், வஸ்திரம் காரியம். வஸ்திரம் என்ற காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய காரகம் நூல் வச்சுக்கலாம், த்ரெட். எந்த ஒரு காரகமா இருந்தாலும் அந்த காரகம் தனியாக இருந்துட்டு இன்னொரு காரியத்தை பண்றதில்லை. ஆனால் தத்துவஞானம் வந்துருத்துனால் அது அவித்யா நிவர்த்தி பண்றதுக்கு இன்னொரு பதார்த்தத்தை உபயோகப்படுத்துறது இல்லைன்னு சொல்றது. அதான் இங்க விசேஷம். இது ஒரு காரகம் இல்லை. ஒரு காரகமா இருந்தால் அது இன்னொரு காரகத்தை அபேட்சிச்சுதான் காரியத்தை உண்டு பண்ணும். தத்துவஞானம் என்றது ஒரு காரகம் இல்லை. அதனால அது வந்தா போறோம், இன்னொரு பதார்த்தத்தை அபேட்சிக்கிறது இல்லை. அவித்யா நிவர்த்தியை பண்றதுக்கு இன்னொரு பதார்த்தத்தை அபேட்சிக்கிறது இல்லை. அந்யது ந தீ கிமபி காங்ஷதி. தீஹி தத்துவஞானம் அந்யது கிமபி ந காங்ஷதி. வேற ஒண்ணுமே தனக்கு சககாரியா காங்ஷிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். ஜென்ம லப்த்வா, ஜென்மம் வரணும், அவ்வளவுதான். ஜென்மன்னா உற்பத்தி. தத்துவஞானத்துக்கு உற்பத்தி வேணும். உற்பத்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. தத்துவஞானமே வரலன்னா சரி, தத்துவஞானம் வந்துடுத்துனால் அதுக்கப்புறம் இன்னும் வேற ஒன்றும் வேண்டாம். அடுத்த ஸ்லோகம். பிரத்யக்ஷ சூத்திர இதமேவ நிவேதயிஷ்யன் நியாயேன ஜைமினிருவாச்ச விதக்த புத்திஹி சத்சம்பிரயோக இதி தத்ர ஹி புத்தி ஜன்ம சப்தஸ்ய நான்யதிஹ கிஞ்சன கிருத்யமஸ்தி. பிரத்யக்ஷ சூத்ரே
இதமேவ நிவேதயிஷ்யன். பிரத்யக்ஷ சூத்திரம் ஒரு சூத்திரம் இருக்கு எங்க பூர்வமீமாம்சையில. ஜைமினிருவாச்ச பிரத்யக்ஷ சூத்திரே இதமேவ நிவேதயிஷ்யன் நியாயேன ஜைமினிருவாச்ச விதக்த புத்தி. விதக்த புத்தியா இருக்கக்கூடிய ஜைமினி, புத்திசாலியா இருக்கக்கூடிய ஜைமினி என்ன சொன்னார்? இதமேவ நியாயேன நிவேதயிஷ்யன் பிரத்யக்ஷ சூத்திரே, ஒரு நியாயத்தோட சேர்த்து இந்த விஷயத்தை ஜைமினி சொல்லி இருக்காருன்னு சொல்றது. பிரத்யக்ஷ சூத்திரத்துல அது என்ன பிரத்யக்ஷ சூத்திரம்? தத்சம் பிரயோகே புருஷஸ்யேந்திரியாணாம் புத்தி ஜன்ம தத் பிரத்யக்ஷம் ஒரு சூத்திரம், பூர்வமீமாம்சா சூத்திரம். தத்சம் பிரயோகே புருஷஸ்ய இந்திரியாணாம் புத்தி ஜன்ம தத் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷத்தை பத்தி சொல்லக்கூடிய சூத்திரம். அது சூச்சனம் பண்றார். சத்சம் பிரயோக இது தத்ரஹி புத்தி ஜன்ம சப்தஸ்ய நான்யதிஹ கிஞ்சன கிருத்தியமஸ்தி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சத்சம் பிரயோகே சதா விஷயன சக சம்பிரயோகே. சம்பிரயோகம்னா காண்டாக்ட், சன்னிகர்ஷம் அர்த்தம். ஒரு இந்திரிய சன்னிகர்ஷம் சொல்றது இல்லையா, இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் இருக்கிற காண்டாக்ட், அது வந்துருத்துனால் சத் சம்பிரயோகே சதா விஷயன சக சம்பிரயோகே, இந்திரியத்துக்கு சம்பந்தம் வந்துடுத்துனால் இந்திரியானாம் சத் சம்பிரயோகே அன்வயிக்கணும். என்ன வரும்? இந்திரியானாம் சத் சம்பிரயோகே சதி புருஷஸ்ய புத்தி ஜன்ம, புருஷனுக்கு நமக்கு ஒரு புத்தி வரும் இல்லையா, ஒரு கடத்தை கண்ணால அதுக்கு ஐ காண்டாக்ட் வந்துருத்துனால் அயங்கடகா ஒரு ஞானம் வருது இல்லையா, புத்தி ஜன்ம தது பிரத்யக்ஷம். அவ்வளவுதான். இப்படி சொல்லியிருக்கார் ஜெய்மினி. இதுக்கு இங்க என்ன உபயோகம்? சத்சம் பிரயோகை தத்ரஹி புத்தி ஜன்ம சப்தஸ்ய நான்யதிஹ கிஞ்சன கிருத்தியமஸ்தி. புத்தி பிரத்யக்ஷம் இत्येतावत्युक्तेऽपि तस्याः जन्मार्थात् सिद्धमेव अन्यथा इन्द्रियाणां सत्संप्रयोगे इति निमित्तनिर्देश वैयर्थ्यापातात् तथा अपि अर्थसिद्धं जन्म जन्मशब्देन निर्दिशन् न जन्मातिरिक्तो व्यापारः अस्ति इत्येतदेव सूत्रकारः सूचयति इति निष्पिण्डितः अर्थः. எழுதுறார். புத்தி ஜன்மான்னு சூத்திரத்துல இருக்கு. புத்தி ஜன்மா தத் பிரத்யக்ஷம், அது சொல்ல வேண்டியதில்லை உண்மையா, புத்தின்னு சொன்னா போதும். ஆனா புத்தி ஜன்மா தத் பிரத்யக்ஷம் எதுக்கு சொன்னார் கேட்டால், உண்மை இல்ல, அந்த ஜென்மம் மட்டும்தான் வேணும், அந்த புத்தி வரணும், அவ்வளவுதான். விஷயம் தெரியறதுக்கு அவ்வளவுதான் வேணும்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த ஜென்ம பதம் போட்டிருக்காருன்னு சொல்றார். அது இங்கே உபயோகப்படுறதுனால இங்கே அவர் கோட் பண்ணியிருக்கார், வேற ஒண்ணும் இல்ல. புரியுது இல்லையா? அந்த சூத்திரத்துல நார்மலா பார்த்தால் தத்சம் பிரயோகே புருஷஸ்யேந்திரியானாம் புத்தின்னு சொன்னா போறோம், புத்தி ஜென்மா சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா சொல்லியிருக்கா. அதுக்கு என்ன உபயோகம்? புத்தி ஜென்மான்னு எதுக்கு சொல்லணும் கேட்டா, ஜென்மம் மட்டும்தான் வேணும்னு காமிக்கிறதுக்கு. பிரமாணங்களுக்கு என்ன உபயோகம் கேட்டா, பிரமிதியை உண்டு பண்றது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் உபயோகம். அதுக்கப்புறம் பிரமாணங்களுக்கு வியாபாரம் இல்லை. அந்த அஜ்ஞானம் போகிறது என்றது பிரமாணத்தினுடைய பணி வேலை இல்லை, அது இந்த ஞானத்தினுடைய வேலை, பிரமாணத்தினுடைய வேலை இல்லை. பிரமாணத்துக்கு என்ன வேலை? புத்தியை உண்டு பண்றது, அவ்வளவுதான், வேற வேலையே கிடையாது. புத்தி உண்டா அந்த ஆயிடுத்துனா வந்துருத்துனால் மட்டும் போரும். அந்த புத்தினாலேயே அஜ்ஞானம் விலகிறது என்றது சூச்சனை பண்றதுக்கு தான் புத்தி ஜென்மான்னு போட்டிருக்குன்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம். வேதாந்த வாக்கிய ஜனிதா மதிவృத்திரேவம் உற்பத்தித சகலமேவ பவார்ணவாம்பு பீத்வா ஸ்வயஞ்ச கலு சாம்யதி தக்தலோக பீதம் யதாம்பு சிதிமேவ து சேஷயித்வா. வேதாந்த வாக்கிய ஜனிதா, வேதாந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய மதி புத்தி, மதிவிருத்தி புத்திவிருத்தி தத்துவஞானம், ஏவம் உற்பத்தித சகலமேவ பவார்ணவாம்பு பீத்வா, வந்த உடனே சம்சார சமுத்திரத்தை குடிக்கிறது, அப்படின்னா சம்சாரத்தை நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். சகலமேவ பவார்ணவாம்பு, பவார்ணவம் சம்சார சமுத்திரம், அதுல எவ்வளவு ஜலம் இருக்கோ பவார்ணவ அம்பு ஜலம் பீத்வா ஸ்வயஞ்ச கலு சாமியதி தக்தலோக பீதம் யதாம்பு. தக்தலோகத்துல போட்ட ஒரு
அக்னியில தக்தமா இருக்கக்கூடிய ஒரு லோகம். தப்தாய அயோகோலகம் சொல்லலாம். தப்தாய, அதுல ஜலம் போட்டாச்சுன்னா உடனே அது போயிடும்னா அது குடிக்கிற மாதிரி பாஷ்பமா போயிடும். சாமியதி, அதுக்கப்புறம் அதோட அந்த உஷ்ணமும் போயிடும். அந்த மாதிரி ஈத்வா இதெல்லாம் பிரசித்தமான திருஷ்டாந்தங்கள் வேதாந்தத்துல சொல்றது. ஸ்வயம் கலு சாமியதி தக்தலோக பீதம் யதாம்பு சிதிமேவது சேஷயித்வா சிதிம் சேஷயித்வா. சைதன்யத்தை மட்டும் நிறுத்துறது, அவசேஷமா பண்ணி நிறுத்துறது, அது மட்டும் சேஷிக்கிறது, பாக்கி ஒண்ணுமே அது மட்டும் பாக்கியா வச்சுண்டு இந்த சைதன்யம் மட்டுமா நிறுத்த வச்சு பாக்கி எல்லாமே அதுல ஆரோபிதமான எல்லா அத்தனை பிரபஞ்சத்தையும் நிவர்த்தி பண்றது அர்த்தம். வேதாந்த வாக்கிய ஜனிதாம் அதிவருத்திரேவம் உற்பத்தித சகலமேவ பவார்ணவாம்பு பீத்வா ஸ்வயஞ்ச கலு சாமியதி தக்தலோக பீதம் யதாம்பு சிதிமேவது சேஷயித்வா சிதிம் சேஷயித்வா. சைதன்யத்தை மற்றும் பாக்கியா வச்சுண்டு பாக்கி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது. கூட்டஸ்த நித்யைவது முக்திரேஷா வித்யாபலத்வாதிக பஷ்ய தேவம் யத்யதேவம் தத் 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 ததா திருஷ்டமசேஷமேவ யதா ஹி சுக்தியாதி பதார்த்த சம்மித. இந்த முக்தி என்றது வரக்கூடிய ஒண்ணு கிடையாது, அங்கே இருக்கிறது. அது கூட்டஸ்த நித்தியைவது முக்திரேஷா, ஏன்னா ஆத்மஸ்வபாவமா இருக்கிறதுனால முக்தி என்றது ஜன்யமான ஒரு புருஷார்த்தம் இல்லை, அது நித்தியமான ஸ்திரமா இருக்கக்கூடியது. ஆவரணம் நிவர்த்தி மட்டும்தான் வேணும். அதனால கூட்டஸ்த நித்யான்னு சொல்றது. கூட்டஸ்த நித்தியைவது முக்திரேஷா வித்யா பலத்வாதிக, வித்யோட பலம்னு சொல்றது. அப்ப எப்படின்னா வித்யா என்ன பண்றது, மோட்சத்தை உண்டு பண்றதுன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற மோட்சத்தை அது பிரகாசிக்கிறதுக்கு பிரதிபந்தகமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது, அவ்வளவுதான். அதனால வித்யாபலன்னு சொல்றோம். வித்யாபலத்வாதிக யத் எதேவம் தத் தத் ததா, எதெல்லாம் இப்படி இருக்கோ அதெல்லாமே அப்படிதான். திருஷ்டம் அசேஷமேவ, ஒரு அனுமானமா சொல்றேன். எங்க இது பார்த்திருக்குன்னா சுக்தியாதி பதார்த்த சம்யுத. சுக்தியாதி பதார்த்த ஞானம் வந்த உடனே என்ன வருது, இருக்கிற ரஜதம் இல்லாத ரஜதம் அங்க இருந்து இருக்கிற மாதிரி தோன்ற அந்த ரஜதம் போயிடுத்து இருக்கிற சுக்தி பளிச்சுட்டு தெரியறது. வேற ஒன்றும் புதுசா இல்லை, புதுசா ஒன்றும் வரல. அந்த மாதிரி இங்கேயும் பார்க்கணும்னு அர்த்தம். ஜன்மாதி ஷட்பாவ விகாரஹீனா சுக்தியாதி வஸ்தூபநிவிஷ்ட சம்வித ந பிராகபாவாத் ஜனுபூதிரஸ்யாஹ ஸ்வதः பிரமாணாதபி யுஜ்யதே ஹி. சுக்தியாதி வஸ்துனி அவசிஷ்ட சம்வித் சுக்தியாதி விசேஷணாம்சஹீனா சதி ஜன்மாதி ஷட்பாவ விகாரஹீனா கூட்டஸ்தைவா இத்யர்த்தः. ஜன்மாதி ஷட்பாவ விகாரஹீனா சுக்தியாதி வஸ்தூபநிவிஷ்ட சம்வித். சுக்தியாதி வஸ்து உபநிவிஷ்ட சம்வித்னு சொன்னா என்ன அர்த்தம், சுக்தி தத்துவஜானம்னு அர்த்தம். சுக்தியை தெரிஞ்சுக்கிறதுன்றது அது என்னது, சுக்தியாதி விஷயக தத்துவஜானம் என்றது என்ன, அதுவும் இந்த சைதன்யம் தான், ஆத்ம ஜானம் தான். ஆனா ஆத்ம ஜானம் ஏன் சொல்லலை என்னால் சுக்தி விசேஷமா தெரியறதுனால ஆத்ம ஜானம் சொல்லலை, அவ்வளவுதான். எல்லா ஜானமும் ஆத்மஸ்வரூபமா தான் நம்மளுடைய சித்தாந்தம். அப்போ சுக்தியாதி வஸ்து விஷயகமான விஜயானம் என்றது அதுவும் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால ஜன்மாதி ஷட்பாவ விகாரஹீனா சம்வித். அதுக்கும் ஜன்மாதி ஷட்பாவ விகாரங்கள் ஒன்றும் கிடையாது. உண்மையா சுக்தி ஜானம் சொன்னா என்ன, அங்கேயும் சைதன்ய ரூபமான ஞானத்துக்கு உற்பத்தி இல்லை, அந்த விற்பிக்கு தான் உற்பத்தி இருக்கு, அந்தக்கரண விற்பி. அதுக்கு அந்த விற்பிக்கு உற்பத்தி இருக்கிறதுனால சைதன்யத்துக்கும் உற்பத்தி இருக்குன்னு நமக்கு பிரமை ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சைதன்யத்துக்கு உற்பத்தி கிடையாது. ந பிராகபாவாத் ஜனுபூதிரஸ்யா, இந்த சைதன்ய ரூபமான ஞானத்துக்கு பிராகபாவமோ பிரத்வம்சாபாவமோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா உற்பத்தி இல்லை, அதனால பிராகபாவம் கிடையாது. நாசம் இல்லை, அதனால பிரத்வம்சாபாவம் கிடையாது. உற்பத்தி இருந்தா தானே உற்பத்திக்கு முன்னாடி இருக்கிற அபாவம் சொல்ல முடியும், அது ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஸ்வத பிரமாணாதபி யுஜ்யதேஹி, அது ஸ்வத பிரமாணம்னு கூட சொல்லணும். அபுத்தியமானோ நஹி சம்விதம் தத் சம்பந்தி கிஞ்சித் பிரதிபத்வமீஷः
न बुद्धिमानोऽपि तथा तदा हि न संवे न संविदेशा விஷயத்துவ ஹேதோஹ. அதான் சொல்றார், அபுத்தியமானோ நஹி சம்விதம் தத் சம்பந்தி கிஞ்சித் பிரதிபத்துமீஷா. இந்த ஞானம் ஞானம் சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்கே, அது தெரியாதனால் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா? ஞானமே பிரகாசிக்கலைன்னா விஷயம் பிரகாசிக்குமா? இல்லைன்னு சொல்லணும். ஞானம் பிரகாசிக்கிறது முதல், அது மூலமா தான் நமக்கு விஷயங்கள், வெளி விஷயங்கள் தெரியறது. அபுத்தியமானோ நஹி சம்விதம், சம்வித்துனா ஞானம், சம்விதம் அபுத்தியமான, அந்த ஞானத்தை தெரியாதவனுக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? தத் சம்பந்தி கிஞ்சித் பிரதிபத்தும் நஹி ஈஷா. அது சம்பந்தியான வேற ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமா கேட்கிறேன். முடியாது அர்த்தம். ந புத்தியமானோபி ததா ததாஹி ந சம்வித் ந சம்விதேஷா விஷயத்துவ ஹேதோ. அதனால என்ன சொல்லணும், சம்வித்துன ஞானம் வரதா இருந்தால் பிரகாஷண்டே தான் இருக்கும், சொப்பிரகாசமா தான் இருக்கும். தெரியாமலும் நிக்கிறதுன்னா அது ஞானம்னு சொல்ல முடியாது. அந்த வஸ்துவே ஞானம்னு சொல்ல முடியாது. ஒரு இருக்கு, ஆனா ஒரு வஸ்து இருக்கு ஆனா எனக்கு தெரியலேன்னு சொன்னால் அந்த வஸ்துவை ஞானம்னு சொல்லக்கூடாது. ஞானம்னா இருந்தா உடனே தெரியும், தெரியாம நிற்க முடியாது. அப்ப ஞானம் என்றது பிரகாஷண்டே இருக்கு, அதுல விஷய சம்பந்தம் அப்பப்ப சேர்றது. அதனால ஞானம் ஞானத்துக்கு ஞானம் உண்டாகிறது, நாசம் நசிக்கிறது எல்லாம் நம்மளுடைய விவகாரம் வருது. காரணம் என்னன்னா, ஒரு ஞானஸ்வரூபமான ஒரு வஸ்து உள்ளுக்குள்ள பிரகாஷண்டே இருக்கு, அந்த வஸ்துவோட அப்பப்ப புது புது விஷயங்களுக்கு சம்பந்தம் ஏற்படுறது. அவ்வளவுதான். அந்த விஷய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே இந்த விஷயம் பிரகாசிக்கிறது, அந்த விஷயம் பிரகாசிக்கிறது இல்லை, இந்த மாதிரி விவகாரங்கள் வர்றது. ஜன்யான முக்திர் கடதே குதச்சித் வித்யாபலத்வாதிதி பூர்வஹேதோஹ யத்யத்தி ஜன்யம் ஜெகதி பிரசித்தம் தத்தன்ன வித்யாபலம் அத்வராதி. இப்போ மோட்சம் வித்யையோட பலம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்யானா தத்துவஞானம், மோட்சம் வித்யையோட பலம்னு சொன்னா என்ன அர்த்தம்? தத்துவஞானத்திலிருந்து உண்டாகிறதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதே, மோட்சம் நித்தியமாச்சே. அப்ப தத்துவஞானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஜன்ய புருஷார்த்தம்னு சொல்லக்கூடாது. ஜன்ய புருஷார்த்தம்னு முக்தியே சொல்லக்கூடாது. ஜன்யா ந முக்திர் கடதே, முக்தி என்றது ஜன்யமா சொல்ல முடியாது. குதச்சித், எதிலிருந்தோ ஜன்யம் சொல்லக்கூடாது, எதிலிருந்தும் வர்றது கிடையாது. வித்யாபலத்வாத், அது காமிக்கிறதுக்கு தான் வித்யாபலம்னு சொல்றது. முக்தி என்றது வித்யுடைய பலம்னு சொல்றதனுடைய உபயோகமே என்ன கேட்டா, அது எதிலிருந்தோ வரக்கூடிய புருஷார்த்தம் இல்லைன்னு காமிக்கிறது தான். ஏன்னா எத்யதி ஜன்யம் ஜெகதி பிரசித்தம் தத்தன்ன வித்யாபலம். ஒரு ஜன்யமானது ஏதாவது இருக்கோ அது கிரியாபலம், ஞானத்தினுடைய பலம் இல்லை. பாருங்க, ஒரு கிரியா, ஒரு வேலை பண்றதுனால கிடைச்ச பலமா இருக்கணும், அதுதான் ஜன்யம் ஜன்யம் சொல்ல முடியும். ஒரு பலம், ஒரு ரிசல்ட், அது ஜன்யம் சொல்லணும்னா ஒரு கிரியையிலிருந்து வரதா இருந்தா தான் ஜன்யம் சொல்றது லோகத்துல. அப்படிதான் பிரசித்தி. யத்யதி ஜன்யம் ஜெகதி பிரசித்தம் தத்தன்ன வித்யாபலம் அத்வராதி. அத்வரம், அத்வரம்னா யாகம், சொர்க்கம், யாகாதிகள் எப்படி ஞானத்திலிருந்து உடனே வருமா? ஒரு பிரவൃத்தி பண்ணா தானே வரும், பிரவൃத்தி இல்லாம வருமா? வராது இல்லையோன்னு சொல்றேன். அதனால அது வித்யாபலம் இல்லை, வித்யினால மட்டும் வராது. யாகம் எப்படி பண்றதுன்னு தெரியும், அதனால மட்டும் யாகம் வருமா? பண்ணிதானே ஆகணும். யாகம் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்ச உடனே யாகம் சித்தி ஆயிடுதா? இல்ல, அது பண்ணி ஆகணும்னா நிறைய வேலை இன்னும் இருக்கு என்று சொல்றதுக்கு உதாரணமா காமிச்சிருக்கார். அதனால வித்யினால மட்டும் கிடைக்கக்கூடியது இல்ல தர்ம சித்தி என்றது. ஆனால் மோட்சம் என்றது வித்யினால மட்டும் கிடைக்கிறதுன்னு சொல்றதே எதுக்குன்னா கேட்டா அது ஜன்யம் இல்லைன்னு காமிக்கிறது தான். அடுத்த ஸ்லோகம். மோக்ஷஸ்வரூபே விபல கிரியோசௌ வித்யாபலத்வாதிஹ யத்யதேவம் தத்தத் ததா திருஷ்டம் அசேஷமேவ யதைவ ரஜ்வாதி தமோ நிவர்த்திஹி. மோக்ஷஸ்வரூபே விபல
விபலக்கிரியோசௌ வித்யாபலத்வாதிக எத்யதேவம். அதனால மோட்சம் கிடைக்கிறதுக்காக கிரியை ஒன்றும் உபயோகப்படாது. கிரியை எந்த விதமான கிரியையும் மோட்சம் கிடைக்கிறதுக்காக உபயோகப்படாது. மோக்ஷஸ்வரூபே விபலக்கிரியா அசௌ அசௌ மோக்ஷஸ்வரூபே விபலக்கிரியா வித்யாபலத்வா. ஏன்னா மோட்சம் வித்யாபலமாச்சே, அதனால மோட்சம் சித்திக்கணும்னு வச்சுண்டு ஒரு கிரியை பண்றவன் விபலமா தான் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிரியை அதுக்கு நேரடியா உபயோகப்படாது. தெரிஞ்ச விஷயம். தத் தத் ததா திருஷ்டம் அசேஷமேவ யதைவ ரஜ்வாதி தமோ நிவர்த்தி. ஏன்னா லோகத்துல அப்படிதான் தெரியறதுன்னு சொல்றார். லோகத்துல ரஜ்வாதி தமோ நிவர்த்தி, ரஜ்வாதி விஷயகமான அஜ்ஞானம் நிவர்த்திக்கிறதுன்னு தெரியுது. அது எதுல இருந்த? ஒரு கிரியையில் இருந்தா? கிரியையில் இருந்து இல்ல, ஞானத்திலிருந்து தானே நிவர்த்திக்கிறது. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 34ஆம் ஸ்லோகம். சாயுஜ்யாதி விவாத கோச்சர பதம் நிஸ்ரேயசம் நோ பவேத் காரியத்வாதிஹ யதீதృశமதோ நிஸ்ரேயசம் நேக்ஷிதம் யத்யத் குட்ய घटादि தாதృశமிதம் தஸ்மாதிதம் தாதృశம் யுக்தம் கல்பயிதும் ந தத் விசதృశம் தாதృங் ந திருஷ்டம் யதः. சாயுஜ்யாதி விவாத கோச்சர பதம் நிஸ்ரேயசம் நோ பவேத். ஒரு அனுமானம் சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகமே ஒரு அனுமான ரூபமா இருக்கு. விவாத கோச்சர பதம் நிஸ்ரேயசம் சாயுஜ்யாதி நோ பவேத் காரியத்வாத் இஹ யத் யதீதృశம் அதஹ நிஸ்ரேயசம் ந ஈக்ஷிதம் யத்யத் குட்ய घटादि தாதృశமிதம் தஸ்மாதிதம் தாதృశம் யுக்தம் கல்பயிதும் ந தத் விசதృశம் தாதృங் ந திருஷ்டம் யதः. மோக்ஷம் என்ன சொல்றார்? மோக்ஷம் சாயுஜ்யம் சொல்றது இல்லையா? சாயுஜ்யாதி விவாத கோச்சர பதம் நிஸ்ரேயசம் நோ பவே. சாயுஜ்யம், சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், இப்படி எல்லாம் சகுண முக்திகள் 4 விதமா இருக்கு. இது ஏற்கனவே தெரியும் இல்லையா? சகுண முக்திகள், சகுண மோட்சம் சொல்றது. தேவதையை அடையறது அது ஒரு மோட்சமா, ஒரு அவாந்தர மோட்சமா வச்சுட்டு இருக்க. ஏன்னா இந்த சம்சாரத்துல இருந்து விலகி போறதுனால அதுவும் ஒரு மோட்சம் மாதிரி வச்சுட்டு இருக்க. சாயுஜ்யாதிகள் சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் 4 விதமா வச்சிருக்கு. அது சாயுஜ்யாதி ரூபோ மோக்ஷா. அது எதுல இருந்து வருது? கர்ம சாத்தியமா இருக்கு, உபாசனையினால கிடைக்கக்கூடியது அது இல்லையா? உபாசனம் ஒரு கர்மதான். அதனால உபாசனாதி சாத்தியமா இருக்கு சாயுஜ்யாதிகள். விவாத கோச்சர பதம், விவாதாஸ்பதம் சாயுஜ்யாதி அது நிஸ்ரேயசம்னு சொல்லக்கூடாது சொல்றாரு. சாயுஜ்யாதிகள் சகுண முக்திப்பா, அது நிஸ்ரேயசம்னு சொல்லவே கூடாது. அது உண்மையா மோட்சம் கிடையாது. அது ஒருத்தர் கேட்கிறார், மோட்சம் கர்ம சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்றீர்கள், ஆனால் சாயுஜ்யாதிகள் 4 விதமா மோட்சத்தை பிரிச்சிருக்கு, அதெல்லாம் கர்ம சாத்தியம் தானே ஒருத்தர் கேட்கறதா இருந்தால் பதில் சொல்லணும். அப்படி இல்ல, சாயுஜ்யாதிகள் மோட்சமே கிடையாது. அது மோட்சம் மாதிரி, உண்மையா மோட்சம் இல்லை. அது ஒரு விஷய போகம்தான், இன்னொரு லோகத்துல போய் ஏறுறதுதான், சம்சாரத்திலிருந்து வெளியில் போகிறது இல்லை. அதனால சாயுஜ்யாதி நிஸ்ரேயசம் நிஸ்ரேயசமே கிடையாது. நோ பவேத் காரியத்வா. என்ன காரணம்? காரியமா இருக்கிறதுனால. உபாசனா ஜன்யமாச்சே. உபாசனா ஜன்யமா இருந்தா எப்படி மோட்சம் சொல்ல முடியும்? மோட்சம் கூட்டஸ்த நித்தியம், உபாசனா ஜன்யம் இல்லை. காரியத்வாதி இஹ யத்யத் ஈதృశம் அதஹ நிஸ்ரேயசம் நேக்ஷிதம். இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அது எதையும் நிஸ்ரேயசம்னு சொல்லக்கூடாது. யத்யத் ஈதృశம் இந்த மாதிரினா கர்மஜன்யமா இருக்கக்கூடியது எதா இருந்தாலும் அதே போய் மோட்சம்னு சொல்லக்கூடாது. யத்யத் குட்ய घटादि தாதృశம் இதம். யத்யத் குட்ய घटादि, குட்யம் வால், கடம், இதெல்லாம் காரியமா இருக்கு.
தாதிருஷம் தத்வத் கடவத்னு அர்த்தம். தாதிருஷம் இதம் தஸ்மாத் இதம் தாதிருஷம். இதம்னா சாயுஜ்யாதிகள் 4 விதமான மோட்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது இல்லாம நிஸ்ரேயசம் இல்லை. தஸ்மாத் இதம் தாதிருஷம் யுக்தம் கல்பயிதும் ந தத் விசதிருஷம் தாதிர் ந திருஷ்டம் யதா. இதோட வித்தியாசமா எங்கேயும் தெரியாது. ஜென்யமா இருக்கோ அது அனித்தியம்தான், அது மோட்சம் இல்லை. எது மோட்சஸ்வரூபமா சொல்லணுமோ அது ஜென்யம் இல்லை. இப்படி சொல்லியா சதசத் உத்பவனம் ந விமுக்ததா சதசத் உத்பவனானுபபத்திதா சதசதோர் நசனம் ந விமுக்திதா சதசதோர் நசனானுபபத்திதா. சதசத் உத்பவனம் ந விமுக்திதா. மோட்சம்னா என்ன? சத்தினுடைய உற்பத்தியா அசத்தினுடைய உற்பத்தியா? ரெண்டும் சொல்ல முடியாது. ஏன்னா சத்தா இருந்தாலும் உற்பத்தி கிடையாது, அசத்தா இருந்தாலும் உற்பத்தி கிடையாது. அதனால சதஹா உத்பவனம் மோக்ஷான்னு சொல்ல முடியாது, அசதஹா உற்பத்தி மோக்ஷான்னு சொல்ல முடியாது. சதசத் உத்பவனானுபபத்திதா. சத்துக்கும் அசத்துக்கும் உற்பத்தி கிடையாது இல்லையா. நா சதோ வித்யதே பாவோ நா பாவோ வித்யதே சதஹான்னு சொல்றது அதான். சதசதோர் நசனம் ந விமுக்திதா. இருக்கிறது உண்மையா இருக்கிறது ஏதோ ஒண்ணு நசிக்கிறது, அதுவும் முக்தி சொல்ல முடியாது. பாருங்கோ, சத்தா இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய உற்பத்தி மோட்சம் சொல்ல முடியுமோ? முடியாது. அசத்தா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்துவினுடைய உற்பத்தின்னு சொல்ல முடியுமோ? அதுவும் சொல்ல முடியாது. சத்துக்கும் அசத்துக்கும் உற்பத்தி கிடையாது. சரி, அப்போ சத்தா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்துவினுடைய நாசம் மோட்சம்னு சொல்ல முடியுமோ? இப்ப ஜெகத்து என்றது சத்தா இருக்கு, சத்ரூபமா இருக்கு, அப்பேற்பட்ட ஜெகத்தினுடைய நிவர்த்தி தான் மோட்சம், அப்படி சொல்ல முடியுமோ? அதுவும் முடியாது. ஏன்னா சத்துக்கு நாசம் கிடையாது. அப்ப ஜெகத்துக்கு நிவர்த்தி உண்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது சத்து இல்லைன்னு சொல்லணும். ஜெகத்து என்றது ஒரு சத்பதார்த்தமா இருந்தால் அதுக்கு நிவர்த்தி சொல்ல முடியாது, பகவான் ஒத்துக்க மாட்டார். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதா சொல்லியிருக்கார் இல்லையா. அப்ப சதசதோர் நசனம் ந விமுக்ததா. அப்போ உண்மையா இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய நிவர்த்தி தான் மோட்சம்னு சொல்ல முடியுமோ? முடியாது. உண்மையா பிரபஞ்சம் இருக்கிறதா இருந்தா அது நிவர்த்தியே வர முடியாது. அதனால உண்மையா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய நிவர்த்தின்னு சொல்லக்கூடாது, மித்யாபூதமான பிரபஞ்சத்தினுடைய நிவர்த்தின்னு சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். சதசதோர் நசனானுபவத்திதா. சத்துக்கும் அசத்துக்கும் நாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால பிரபஞ்சத்துக்கு நாசம் இருக்குன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது எப்படி? பிரபஞ்சம் சத்தா இருந்தாலும் நாசம் சொல்ல முடியாது, அத்தியந்த அசத்தா இருந்தாலும் நாசம் சொல்ல முடியாது. அதனால சதசத் விலக்ஷணம்னு சொல்லணும். சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, அதுக்குதான் மித்யான்னு அதனுடைய நச்ச தமோ பய ஜன்ம விமுக்ததா நஹி ததிஷ்டம் அனிஷ்டதரம் ஹி தத் நகலு கல்பித ஜன்ம விமுக்ததாம் சமுபகச்சதி தத் விததம் யதஹ. நச்ச தமோமய ஜன்ம விமுக்ததா நஹி ததிஷ்டம் அனிஷ்டதரம் ஹி தத் நகலு கல்பித ஜன்ம விமுக்ததாம் சமுபகச்சதி தத் விததம் யதஹ. தமோமய அஜ்ஞானமயமான ஜென்மத்தினுடைய விமுக்தி நஹி தது இஷ்டதரம், இஷ்டம் அனிஷ்டதரம் ஹி தது, அது இஷ்டம் இல்ல, அனிஷ்டதரம் ஹி தது. ஏன் சொல்றான்னு கேட்டா தத் அனிஷ்டதரம் ஹி தது ஹேதுமாக நஹீதி மோக்ஷஸ்ய அபீஷ்டலக்ஷணத்வா தமோமயஸ்ய ச தத் விருத்தத்வாத் ந தஸ்ய மோக்ஷத்வம் இத்யர்த்தः. தமோமய ஜென்ம விநாசயோர் மோக்ஷஸ்வரூபதா நாஸ்தி இத்யர்த்தः வியாக்கியானம். தமோமய ஜென்ம விநாசயோஹ, தமோமயமான ஜென்மம், தமோமய ஜென்ம விமுக்திதா அங்க பிரிக்கலாம். நச்ச தமோமய ஜென்ம விமுக்திதா, விமுக்திதான் மோக்ஷம். மோக்ஷம் தமோமயமான ஒரு ஜென்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமோமயமான ஜென்மம் யாருக்குமே இஷ்டம் இல்லையே. நஹி தது இஷ்டதரம், இஷ்டம் அனிஷ்டதரம் ஹி தது, அது அனிஷ்டம் தானே. அதனால தமோமயமான ஒரு ஜென்மா மோட்சத்தை சொல்ல முடியாது. நகலு கல்பித ஜென்ம விமுக்ததாம் சமுபகச்சதி தத் விததம் யதஹ. கல்பிதமான ஜென்மத்தினுடைய விமுக்தி மோட்சம் சொல்ல முடியுமா? முடியும்னா முடியும், ஆனால் அது விததம், பரமார்த்த சத்தியம் கிடையாது. அத தமோமய விஸ்வ விகல்பனா விலயனாத்மகம் அபியுபகம்யதே சகல தூஷண ஜாத விவர்ஜிதம் ததிஹ மோக்ஷபதம் ந நிவாரியதே. அதான் சொல்றேன். அதனால என்ன சொல்லணும்?
தமோமயமான விஸ்வ விகல்பனா விலயம். தமோமயமான இந்த அஜ்ஞான மாயாமயமான இந்த பிரபஞ்சத்தினுடைய நிவர்த்தி. மாயாமயமான சேர்க்கணும், விசேஷம் இல்லாம சொல்லக்கூடாது, பரமார்த்த சத்தியம் சொல்லக்கூடாது. மாயாமயமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய கல்பனா நிவர்த்தி, பிரபஞ்ச கல்பனாயாக விலயனம். விலயனாத்மகம் மோக்ஷம் எதி நிரூபயதி பவான் தரி கோபி தோஷோ நாஸ்தி. சகல தூஷண ஜாத விவர்ஜனம், எல்லா தூஷணங்களும் போயிடுறது, அதுக்கு மேல கேள்வி இருக்காது. அதிக மோக்ஷபதம் ந நிவாரியது. அதனால மாயாமயசிய பிரபஞ்சசிய நிவர்த்திரும் மோக்ஷான்னு சொல்றதா இருந்தா தாராளமா சொல்லுங்க. அதுல எந்த டெக்னிக்கலா தகராறும் கிடையாது, அப்படிதான் சொல்லணும். மற்றபடி எது சொன்னாலும் அதுல தோஷங்கள் வரும் அர்த்தம். இதோட முடிக்கிறேன். நான் அடுத்த கிளாஸ்ல இந்த கிரந்தமே முடிய போறது போல இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. 66 67 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. அது எப்படியாவது முடிக்கலாம். நெக்ஸ்ட் 63 தான் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல முடிக்கிறேன்.